அனைவருக்கும் வணக்கம். யூ ஆர் வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நாம் கற்றுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சரி, கனெக்டிங் கான்ட்ரடிக்ஷன்ஸ். நேற்று இதுக்கு முந்தின வகுப்பில் காரணத்தை இணைச்சோம். இப்போ கான்ட்ரடிக்ஷன்ஸ், எதிர்மறைனா அதாவது நம்ம லைஃபே எதிர்மறை தான். இந்த எதிர்மறை இருக்கிறதுனால தான் நம்ம லைஃபே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லைவ்லியாக இருக்குது பேசும்போது சரி. அதனால் டிஸ்கஷன்ஸ் அல்லது சண்டை வார்லிங்ஸ் இப்படிலாம் வரும்போது ஸோ இது இட்ஸ் லைஃப் இட் செல்ஃப், எதிர்மறையாக பேசுகிறது. இதே மாதிரி நீங்கள் தமிழில் நிறையா பேசி பழகணும். நல்லா தான் சமைச்சிருக்காங்க, ருசியாக இல்லை. நல்லா சமைச்சிருக்கா ருசியாக இருக்கணும்ல. பாருங்கள், எதிர்மறையாக இருக்கு பாருங்களேன். புரியுதா? நான் போனேன் ஆனால் அவரை சந்திக்கிறேன். நான் போனேன் ஆனாலும் எதிர்மறை பாருங்க, நான் சந்திக்கிறேன். புரியுதா? நீ நல்லா தான் பேசுகிற ஆனால் தெளிவாக இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் முதல்ல தமிழில் பேசி பழகுங்க. அதான் எதிர்மறைன்னு சொல்லுது. இப்போ பாருங்க, இதுக்கு இதே மாதிரி தான் சிம்பிள் கனெக்டிவ், காம்ப்ளெக்ஸ் கனெக்டிவ் அண்ட் காம்பவுண்ட் கனெக்டிவ். இப்போ சிம்பிளுக்கு ஒரே ஒரு கனெக்டிவ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. இந்த புத்தகத்தில் இந்த கனெக்டிவ்ஸை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான கனெக்டிவ்ஸ் இருக்குது. இஃப் யூ கோ இன்டு தட் யூ கேன் see that. அதை நீங்கள் உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு நீங்கள் படிக்கங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்பைட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு தமிழத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் ஒரு எதிர்மறை, நான் நல்லா, அதாவது என்ன சொல்கிறது, நான் நல்லா கற்றுக்கட்டும். இன்ஸ்பைட் ஆஃப் மை லேர்னிங் சொல்லிக்கலாம். புரியுதா? இன்ஸ்பைட் ஆஃப் லேர்னிங், மை லேர்னிங், மைங்கிற வார்த்தையை போட்டுக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் மை, ஏன்னா நான் தானே கற்றுக்கிறேன், அதனால் மை. In spite of my learning, I do not speak it. நான் அதை பேசுறது இல்லை. இதை சிம்பிள் முறையிலன்னா இதை கற்றுக்கங்க. ஒன்று இதை மாத்திரம் ஒன்று இதை வச்சுக்கோங்க. இல்லை யூ வாண்ட் டு ஹேவ் சம் மோர் ஸ்டைல் இன் யுவர் ஒர்க், இங்கிலீஷ் ஒர்க்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ்க்கு போங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிடலாம். சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டுன்னு சொல்லி ஸ்கூல்ஸில் கிராமர் கிளாஸஸில் எல்லாம் படிச்சுருப்பாங்க. நல்லா உங்களுக்கு சொல்லி தந்துருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதை தமிழில் விளக்க சொன்னால் அழகாக புரியும். தமிழோட கோர்த்து சொல்லணும், நீங்கள் லைஃபோட கோர்த்து சொல்லணும். ஆனால் அந்த மாதிரி நம்ம பேசுறது இல்லை. கிராமட்டிக்கலாக படிக்கிறதுனால நம்ம புரியாமல் இருக்கும். இப்போ நான் லைஃபோட கோர்த்து சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், தோ, அல்தோ, ஈவன் தோ, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கு தமிழர்த்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தோம், அதான் சரியான அர்த்தம். அப்போ தோ, அல்தோ, ஈவன் தோ, சப்ஜெக்ட் வர்பு வரணும்னு நான் சொன்னேன். அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டுனா சப்ஜெக்ட் வர்பு வரணும். யார் கற்றுக்கிறது? நான் நல்லா கற்றுக்கிட்டாலும் கூட ஐ டு நாட் ஸ்பீக் இட், நான் அதை பேசுறது இல்லை. ஒன்று இப்படி பேசுங்க அல்லது இப்படி பேசலாம். இல்லை இதை காம்பவுண்ட் ஸ்டைலில் பேசுகிறது தான் நடுவில் வரணும் இந்த கனெக்ட். அப்போது ஐ லேர்ன் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷில் கற்றுக்கிறேன். ஆனால் ஸ்டில், பட் ஸ்டில், எட்டு, இன்னும் நிறைய இருக்குது. ஓவர், இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய கனெக்டிவ்ஸ் இருக்குது பேசுகிறது. பட்டுங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கும். பட் ஐ டு நாட் ஸ்பீக், நான் அதை பேசுறது இல்லை. அப்போ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மேபி யூ அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொன்னேன்? ஆங்கிலம் இந்த ஒரு வார்த்தையை வச்சு, இந்த ஒரு சென்டென்ஸை வச்சே கற்றுக்கிறேன். நான் ஆங்கிலம் கற்றுக்கிறேன், ஆனால் அதை பேசுகிறேன். கற்றுக்கிட்டே பேசுகிறேன்ல, எதிர்பாராத பேசுறது இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? இன் ஸ்பைட் ஆஃப் மை லேர்னிங் அல்லது ஹிஸ் லேர்னிங், அவன் கற்றுக்கிறானா ஹிஸ் லேர்னிங்னு சொல்லலாம். இன் ஸ்பைட் ஆஃப் மை லேர்னிங் இங்கிலீஷ் ஐ டு நாட் ஸ்பீக், இதை மாத்திரம் பேசலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதே கருத்தை தோ ஐ லேர்ன் இங்கிலீஷ் ஐ டு நாட் ஸ்பீக், although I learn English I do not speak, even though I learn English I do not speak. இது என்ன ரொம்ப மைன்யூட்டாக அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர முடியும். இதுதான் அந்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஒரு லெவலோட நான் நிப்பாட்டிக்கிறேன். அதுக்கடுத்தது இதே இந்த பட்டு போட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். ஐ லேர்ன் இங்கிலீஷ் பட் ஐ டு நாட் ஸ்பீக். ஐ லேர்ன் இங்கிலீஷ் ஸ்டில் இன்னும் ஐ டு நாட் ஸ்பீக். ஐ லேர்ன் இங்கிலீஷ் ஐ டு நாட் ஸ்பீக் இட் yet. இந்த 8 வந்தால் கடைசி வரும். புரியுதா? அந்த மாதிரி. ஸோ ஐ சப்போஸ் தட் இட் இஸ் கிளியர். கான்ட்ரடிக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரி, ஸோ திஸ் இஸ் லைஃப் ஓரியன்ட் சப்ஜெக்ட். நம்ம லைஃபோட இழந்த ஒரு சப்ஜெக்ட் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? புரியுதா? நல்ல முயற்சி பண்ணியிருக்கிற,
ஆனால் மார்க் கம்மியாக வந்து இதே மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்களே தமிழில் ஒரு 5-6 சென்டென்ஸ் எழுதுங்க. எழுதி உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரேட் கனெக்டிவ்ஸை ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன தான் ஒவ்வொன்றையும் 6-7 சொல்லி தந்தாலுமே யூ சூஸ் யுவர் ஓன் ஃபேவரேட் கனெக்டிவ். அதை ஒன்றை மாத்திரம் வச்சு அதை சிம்பிள்லையோ காம்ப்ளெக்ஸ்லையோ அல்லது காம்பவுண்ட்லையோ எழுதி பழகுங்க. அதுக்கப்புறம் அது மற்றவங்கள்ட்ட பேசி பழகுங்க, டீச் பண்ணுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வழியை கூப்பிட்டாலும் டீச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூ கேன் ட்ரை டு ஸ்பீக். அதில் ஸ்பீக்குங்கிறது வந்து யூ கேன் அட்டைன் இட் ஒன்லி பை எஃபர்ட்டு தான் இல்லைய, நாட் பை மியர் லேர்னிங். அது மாத்திரம் இல்லை, லேர்னிங் மாத்திரம் இல்லை, லேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பேசணும். அப்போ தான் யூ கேன் அப்ளை த பெடகாலஜி ஆஃப் த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டிசிப்ளின். இந்த சிஸ்டத்தில் போனீங்கன்னா தான் உங்களுடைய இதில் ஒரு டிசிப்ளின் இருக்கும், தென் பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். இதையெல்லாம் செய்கிறதுக்கு யூ மஸ்ட் ஒர்க் பை யுவர் மைண்ட், பை தாட் இங்கிலீஷ். I suppose that you are clear. So we will go to the next lesson afterwards. Thank you very much.